பார்த்தீங்கன்னா, இந்த அம்மை, பில்லி சூனியம் இந்த மாரி தீராத நோய் எல்லாம் தீர்ப்பதற்கெல்லாம் வந்து பலவேடு அம்மனை நீங்க வழிபட்டுக்கலாம். அதாவது ஒரு சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, நீரெடுக்கச் சென்ற ஜமத் முனி வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, மனைவி ரேணுகா தேவி வானில் பறந்து சென்ற கந்தர்வன் வந்து ஒருவன் நிழல வந்து நீரில வந்து பார்த்தவன் அழகையும் இளமையும் கண்டு ஆச்சரியம் அடைகிறான். இதை ஞானக்கண்ணால் கண்ட ஜமத் முனி என்ன பண்றாரு அப்படின்னா, கோபமுற்று மகன் பரசுராமரிடம் தாயினுடைய தலையை வந்து துண்டிக்க கட்டளையிட அவர் வந்து வெட்டி துண்டிச்சிடுறாரு. இதனால் பரசுராமர் தன் ஆசிரமத்தில் தந்தையிடம் கூறி இனிமேல் இருக்க முடியாது. இந்த கதைலாம் நிறையா தெரியும். நிறையா நம்ம ரீல்ஸில் பேச முடியுது. அதனால் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அம்மை, பில்லி சூன்யம், தீராத நோய் இந்த மாதிரி பிரச்சனைலாம் தீர்வதற்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, படவேடு மாரியம்மனை நீங்கள் பிடிச்சிக்கோங்க. திருவண்ணாமலை மாவட்டம் வேலூர்லேருந்து 38 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில், ஆரணியிலேருந்து 23 டிஸ்டன்ஸில் இந்த கோவில் இருக்குது. கருவறையில் வந்து பார்த்திங்கன்னா ஆதிசங்கரை பிரதிஷ்டை செய்த பூரண லிங்கம் மற்றும் பிரம்மா விஷ்ணு சிலைகள் இருக்குது. வழிபடுங்க. நிச்சயமாக உங்கள் பில்லி சூன்யம், அம்மை சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் தீர்த்து கொடுக்குறா. படவேட்டு மாரியம்மன் கண்டிப்பாக பார்க்க